மார்க்கத்தை பாரமாக பார்க்கக்கூடிய செயல்பாடு காட்டக்கூடிய இமாம்களை எல்லாம் கண்டிச்சுக்கிறார். பள்ளி இமாம்களை, மஸ்ஜிதுடைய இமாம்களை, இன்னமின்கும் முனஃபிரின், இந்த மார்க்கத்தை விட்டு ஓடச் செய்கின்றவர்கள் உங்களிலே இருக்கிறீர்கள் சொன்னாங்க. நீளமா தொழுவிக்கிறத பார்த்து, அவங்களுக்கு தொழ முடியாம போறத பார்த்து, இன்னமின்கும் முனஃபிரின், உங்களிலிருந்து மார்க்கத்தை விட்டு வெறுண்டோட செய்யக்கூடியவர் இருக்கிறீர்கள் அப்படின்னு அடுத்த ரசூலுல்லாஹ் சைத்தானுடைய சதியை விளங்கிக்கிறாங்க. சைத்தானுடைய சதியை விளங்கிக்கிறாங்க. அதனால மார்க்கத்தை புறக்கணிக்க செய்யக்கூடிய வேலையும், அந்த செயல்களை செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய வேலையும், இரண்டாவது இந்த வேலையும் செய்யுது. இது பிரச்சாரகர்களுக்கு சம்பந்தம் இருக்கு, பிரச்சாரகர்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏதாவது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டால் பிரச்சாரகர்கள் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் பாராட்டுறது, அதை ஆர்வம் ஊட்டுறது, அதை எடுக்கிறது. ஆனா சிலர் என்ன செய்யறேன்னு சொன்னா, உதாரணமா தொழாமல் நம்ம என்ன பிரயோசனம் அப்படின்னு ஒரு சதக்கா செய்யறாருன்னு வைங்கிற, தொழாம சதக்கா செஞ்சு என்ன பிரயோசனம் சொல்லக்கூடாது. அவன் சதக்கா செய்யறான்டா, சதக்கா செய்கிற சிறப்பான விஷயம், இதோட உங்களுக்கு தொழுகையும் இருந்தால் என்ன செய்யும், எவ்வளோ சிறப்பு, இப்படி தான் கொண்டு வரும். தொழாம சதக்கா செஞ்சு என்ன பிரயோஜனம், அப்போ சதக்கா உங்களுக்கு தொழுகை விட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. பாவம் செஞ்சு தௌபா செஞ்சு என்ன பிரயோஜனம், என்ன பாவத்தை விட்டுருவான், தௌபாவே விட்டுருவான். பாவம் செஞ்சுக்கிற தௌபா செஞ்சுருக்கிறாண்டா, தௌபா செய்கிற சிறப்பான பண்பு தொடர்ந்து செய்ய, பாவத்தை விடுவதற்கு என்ன செய்ய முயற்சி எடுங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுற வழி. தொழுகிறதுக்கு பள்ளிக்கு வந்துடுறது, பள்ளிக்கு வந்தோடனே தொழுக வந்து பிரயோசனம் இல்லை, கடைசி சப்புல இருந்திருந்தா எப்போ தொழுகிறது அப்படின்றது. அதுக்கு பின்னால் அவன் முன்சப்புக்கு வந்துட்டான்னா, முன்சப்புக்கு வந்து அவ்வளவு தக்பீர்ல என்ன செய்யணும், வரணுன்றது. இப்படி அந்த ஒவ்வொரு கட்டமாக கொண்டு போய் அவன் சலாம் கொடுத்து சலாம் கொடுத்து போய் என்ன பிரயோஜனம், முன்சப்புல தொழுது எல்லாம் செஞ்சு திடீர்னு என்னமோ கஷ்டத்தில் பெரிய ஒரு போராட்டத்தில் இருக்கிற மாதிரி எழும்பி ஓடிடுறது. அவன் அதுக்கு பிறகு நிற்கிறான். சுண்ணத்து 2 ரக்காத் தொழுதுட்டு போனா என்னன்னு கேட்கறது. இப்படியே ஒரு மனுஷனை என்ன செய்யக்கூடாது, ஒரு மெத்தட்ல எல்லாமே செஞ்சுட்டு அவன் சொல்றது காட்டுறதுக்கு தொழுதுட்டிக்கான்றது, காட்டுறதுக்கு தொழுதுட்டிக்கிறான்ற. இது வந்து சைத்தான் எங்களை உள்ளத்துக்கு பாரமாக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். இந்த ரெண்டையும் நீங்க மனசுல எடுத்துட்டீங்கன்னா, இதுல வெற்றி பெறுவதைத்தான் அறிஞர்கள் முஹ்பிதீன்கள் என்றார். இதுல வெற்றி பெறுறதை தான் முதல் படித்தரம். இது கஃப்லாவும் இந்த இராதும். எங்களுக்கு முதலாவது இறைவன் பக்கம் நம்ம திரும்பி போற டைம்ல நமக்கு ஒரு ஒரு விதமான விளக்கமின்மை, அதாவது சோம்பேறித்தனம் அல்ல, அதுக்கு பேர் வந்து என்னன்னா கஃப்லானா உணராமலே போயிட்டு, உணராமலே போய்கொண்டிருப்போம். ஏதோ ஒரு கவர் பண்ணப்பட்ட மாதிரியே என்ன செய்யும், எங்களுக்கு போய்கொண்டே இருக்கும். எங்களுக்கு ஏதோ ஒன்று விளங்கும், ஆனா என்னமோண்டு விளங்க வேண்டியிருக்கிறோம், விளங்காம இருக்கிறோம் என்ற மாதிரி ஒரு மந்தத்தன்மை என்ன செய்யும் இருக்கும். இதுக்கு பேர் கஃப்லா.